இந்த நாளிலே தேவ சமூகம் தரும் திருப்தி என்கிற வார்த்தையை வைத்து 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். உலகத்திலே மக்கள் பல காரியங்களை விரும்பி அது என்னை சந்தோஷப்படுத்தும், அது என்னை திருப்திப்படுத்தும், எனக்கு நல்ல மனநிறைவாக இருக்கும் என்று சொல்லி விரும்பி அப்படி முயற்சிக்கிறதை நாம் அறிகிறோம். ஆனால் தேவன் நமக்கு தமது சமூகத்துக்குள்ளே ரொம்ப திருப்தியாக்கிற காரியங்களை வைத்திருக்கிறார். அதில் 3 அனுபவங்களை 3 வசனங்களிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷங்கள். ஏசாயா 23வது அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 23:18. அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்களுக்கு தீருவினுடைய சம்பாத்தியம் சுதந்திரம் வந்து சேரும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சரித்திர விளக்கங்களுக்குள்ளே போகாமல், கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமாக தான் சம்பாதிக்காத நன்மைகளை, தான் வருத்தப்பட்டு பிரயாசப்படாத நன்மைகளை, ஆகாரங்கள், வஸ்திரம் போன்ற எல்லாவற்றையும் நிறைவாக தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர். மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன? ஆகாரம், வஸ்திரம், தங்குகிறதுக்கு ஒரு இடம். இது 3 மனுஷனுக்கு ரொம்ப அடிப்படையான தேவைகள். இதை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று அருமையாக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ சம்பாதிக்கிறதையும் உனக்கு தருவார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. அதே வேளையில் சில வேளை நீ பிரயாசப்படாதவைகளை கர்த்தர் உனக்கு தருவார். ஏன்னா நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளை. அதான் விஷயம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் நீ படுகிற பிரயாசத்துக்கும் மேலாகவே நல்ல பலனை உனக்கு தருவார். இப்ப நீங்க வளர்ந்து வரும் பொழுது பல தேவைகளை உணர்கிறீர்கள். ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலைகள், பெற்றாருடைய வருமானங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. சிலருக்கு ஓரளவு நன்றா இருக்கிறது, சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. சில பெற்றோர் கடனிலும் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நியாயமான நன்மை கூட கிடைக்காம தடைபடக்கூடிய நேரங்கள் உண்டு. நீங்க ஒவ்வொருத்தரும் எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு தெரியல. தகப்பனை இழந்து, தாயை இழந்து, மனமும் வேதனைப்பட்டு, தங்கள் தேவைகளும் சந்திக்கப்படாதபடி யார்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு ஒரு தேவை இருக்கு, யார்கிட்ட கேட்க என்று தயங்கி வாழுகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனா எந்த நிலையில் நீ இருந்தால், நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வந்தால், உன் வாழ்க்கையில குறைவின்றி கர்த்தர் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற வசனங்கள் ஒன்று கூட மாறார், அப்படியே செய்வார். அந்த சிங்கக்குட்டி, சிங்கம் எவ்வளவு பலமா இருந்தது, அதோடைய குட்டி பட்டினியா கிடக்குமா? அது கூட பட்டினியா கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற அவருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும்
குறைவு படவே செய்யாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதை விசுவாசிக்கணும். நான் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலையில் அமர்ந்து நான் சம்பாதிக்கணும், நான் அதை வச்சு வாழணும், என் பெற்றோருக்கும் என் உடன்பிறப்புகளுக்கும் உதவி செய்யணும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். அதே வேளையில் என் படிப்பின் மேலையும் என் சம்பாத்தியத்தின் மேலையும் என் திறமையின் மேலையும் மட்டும் நான் நம்பிக்கை வச்சு போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் பயங்கரமா செய்யற ஆளுகளுக்கு கூட சில சமயம் என்ன செய்ய மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது. நிறைய பார்க்குறோம், பயங்கரமா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது, அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில் பார்த்தா அந்த மாதிரி ரொம்ப சங்கடங்களை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப படித்தவங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையில் பார்த்தா ஃபியூச்சரில் பார்த்தா ரொம்ப சங்கடமான வாழ்க்கையில் போயிட்டே இருப்பாங்க. அப்போ வெறும் படிப்பு, வெறும் நம்ம பிரயாசம், நம்ம கிடைத்த வேலை, இது நம்மளை உயர்த்த முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. இது உலகத்தாருக்கு தெரியாது, உங்க கூட பழகுகிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இது தெரியாது. உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பாக்கியத்தை சிறு பிள்ளைகள் முதலே அல்லது வாலிபர்களாக இருக்கிற முதலே ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால நீங்க எப்பவுமே இந்த காரியத்தை மனதில் வைக்கணும். இப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது என்று சொன்னா என்னது? நடைமுறையாக தனிப்பட்ட முறையில் நான் கர்த்தருடைய சமூகத்தில், சமூகம்னா அவருக்கு முன்னால, அதான் சமூகம், அவருக்கு முன்னால இருக்கிறது. அந்த பழக்கத்தை நீங்க இந்த வயசுலயே வளர்த்து கொள்ளணும். அதை வளர்த்து கொண்டீங்கன்னா காலமெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாம, ஆகாரமோ வஸ்திரமோ வேற எந்த விஷயமோ திருப்தியா இருக்கத்தக்கதா. ஏதோ கிடைக்குது, ஏதோ வாழ்றேன் அப்படி இல்லை, சந்தோஷமா இருக்கேன், நல்லா நடக்குது, கர்த்தர் நல்லா நடத்துறாரு, அப்படி மனம் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கைய ஆக்கி வைப்பார். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், படிப்புல கவனம் செலுத்து, பணி காரியத்துல கவனம் செலுத்து, எல்லா விஷயத்தையும் கரெக்டா இரு. ஆனா அதுக்கெல்லாம் மேலாக கர்த்தர் சமூகத்தை தேடு. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றதுக்கு பழகு. பெஸ்ட் டைம் ஆண்டவர் பாதத்துல உட்கார்றது அதிகாலை நேரம் தான். சரிதானே? யார் என்ன சொன்னாலும் அதுதான் பெஸ்ட் டைம். நம்ம தூங்கி எழும்பி மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எல்லாமே ஒரு புதிய ஒரு அனுபவத்தில் அழகா இருக்கும். அந்த பிரைம் டைம், அந்த ப்ரெஷியஸ் டைம், அதை கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த பழக்கம் சிலருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல. ஆனா நீங்க இந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் அதை திட்டமிடணும். கர்த்தர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் நான் உட்காரணும். ஃபேமிலி ப்ரேயர் இருக்கு, சிலர் ஹாஸ்டல் பிள்ளைகள் பையமார் இருக்கீங்க, குரூப் ப்ரேயர் இருக்கு, அது வேற. நான் சொல்றது பர்சனல், தனிமையா கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றது. இது காலை வேளையில நீங்க பழகணும். அப்போ காலையில ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து பர்சனல் ப்ரேயர்ல மனசார ஆண்டவரோட பேசணும். முதல்ல ஆண்டவரிடத்துல தான் பேசணும். அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. காலையில எவ்வளவு சீக்கிரமா எழும்பலான்னு சொல்றாங்க. பொதுவா நீங்க 5 மணிக்கு எழும்புற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிலர் 4 மணிக்கு எழும்பி பழகுறாங்க, அது நல்லது. எல்லாருக்கும் முடியாது, சிலருக்கு பலவீனம் வியாதி அப்படி இருக்கவங்களுக்கு முடியாது. மற்றபடி யூத்துக்கு நிச்சயமா முடியும். 4 o'clock எழும்பலாம். சரி, அட்லீஸ்ட் 5 o'clock 5 o'clock எழும்பி கொஞ்ச நேரம் உங்க ஃபேமிலி ப்ரேயர் எந்த டைம்னு எனக்கு தெரியல, அதை அனுசரித்து அதுக்கு முன்னையோ பின்னையோ நீங்க ஒரு டைம் எடுத்து ரெகுலரா ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட பேசும்போது முதல்ல அவரை புகழ்ந்து பேசணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். எப்பவுமே தேவனிடத்தில் பேசும் பொழுது கர்த்தரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அது பழகணும். எடுத்த எடுப்பிலே அதை தாரும் இதை தாரும்னு விண்ணப்பத்துக்குள்ள நிச்சயக்கூடாது, போகக்கூடாது. அப்பா பிதாவே என்று பிதாவை நோக்கி கூப்பிடணும். இயேசு சொல்லி தந்திருக்கிறார்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுங்க. அப்படிதான் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணும். இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல பழகி கொள்ளணும். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கணும். இயேசுவை ஸ்தோத்தரிக்கணும், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். நேற்றுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம், நன்றி சொல்லலாம். அப்புறம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி புகழலாம். அவர் செய்யக்கூடிய அதிசயமான கிரியைகள் பலதும் இருக்கு, அதெல்லாம் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். அவருடைய தன்மைகள் இருக்கு. அவர் பரிசுத்தமானவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், தன்மைகளே நிறைய இருக்கு. இதெல்லாமே சொல்லி சொல்லி புகழலாம். அவருடைய தன்மைகள், அவருடைய பெயர்கள், அவருடைய கிரியைகள், அவர் நமக்கு செய்தவைகள். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும்போதே டைம் அங்க போயிடும். அது பாட்டுக்கு டைம் என்ன செய்கிறோம்? போயிடும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவருடைய கிருபை இறங்கிட்டே இருக்கும் நம்ம மேல. காலையில பனி இறங்குறது மாதிரி காலையில் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருடைய கிருபை அன்றைக்கு இறங்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்திருக்கும்படி காலையிலே உமது கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணா கிருபை இறங்கும். அது வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்திருக்க செய்யும். அல்லேலூயா. இந்த சிம்பிள் சீக்ரெட்ஸ் இதை நம்ம படிச்சுக்கணும், இதை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ நாளைக்கு எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருக்கு மகிமையாய் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ். இந்த யூத்ல நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரேயர் டைம் என்பது சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அன்னைக்குள்ள காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும், என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்க போறாங்க, என்ன முக்கியமான விஷயங்கள் ஸ்கூல்ல இருக்கு, வேலை செய்யறவங்க அந்த வேலைக்கு அடுத்த காரியம், வீட்டு காரியங்கள், வீட்டில் உங்களுக்கு சில பங்களிப்புகள் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணணும். சர்ச்சுக்கு வர வேண்டிய நாளாக இருக்கும். அப்போ சர்ச்சில் உள்ள அந்த ப்ரேயர் அல்லது வர்ஷிப் அதை பற்றியும் ஜெபம் பண்ணணும். இப்படியே ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் காலையிலேயே பேசிட்டோம்னா எல்லாம் நன்றா இருக்கு. ரொம்ப ஆபத்து, விபத்து, நாசமோசம் நடக்கிறத பார்க்குறோம். அன்னைக்கு என்னெல்லாம் டிராவல் நமக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் காலையிலேயே ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்துருவார், அவங்க கரெக்டாக பாதுகாப்பாங்க. அல்லேலூயா. வேற என்ன தேவைகள் இருக்கும்? இன்னைக்கு இது தேவையா இருக்கு, எங்க அப்பாட்ட கேட்டா தருவாங்களா, அவர்கிட்ட இருக்குமா, இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த தேவைகளுக்காகவும் ஆண்டவர்கிட்டே காலையிலே ஜெபம் பண்ணிடணும். கர்த்தர் அற்புதமான வாசல்களை திறப்பார். அப்பா மூலம் தர வேண்டிய தருவார். அப்பா தர முடியாம இருந்தா கூட யார் மூலமாயிலும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தினால மட்டுமல்ல, தீருவின் ஆசீர்வாதத்தை உனக்கு தர வேண்டும் அந்த வசனத்துல இருக்கு. அல்லேலூயா. தீரு என்பது வேற நாடு. அந்த நாட்டிலுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன், நீ அனுபவிப்பான்னு சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி நிறைய செய்வார் ஆண்டவர். அதாவது அடுத்தவனுக்கு காரியத்து மேல ஆசைப்படக்கூடாது. ஆனா கர்த்தர் தருவார். எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார். யார் வீட்டு அப்பம்? எலியா வீட்டு அப்பமா? எலியா சுட்டு வச்சாரா? இல்ல, நான் நினைக்கிறேன் ஆகாப் ராஜா வீட்டுல தான் வந்திருக்கும் நினைக்கிறேன். அல்லேலூயா. எங்க இருந்து வந்ததோ ஆண்டவர் கொடுத்து போச்சுட்டாரா இல்லையா? இது மாதிரி ஆண்டவர் அழகா செய்வார். அது அவருடைய திட்டம். நம்ம எங்கேயும் கண்ணு அலை மோத விட வேண்டாம். ஆனா கர்த்தர் சமூகத்துல இருங்க. காலையிலே விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல கரெக்டா சொல்லுங்க. இதை நீங்க ஒரு 5 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 6ஆம் நாள்ல இது தானாவே வரும். தானாவே வரும். பிராக்டிஸ் தான். இதை இங்கே கேட்டுட்டு இங்க விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதனால ஒரு காரியம் நடக்காது. ஆனா இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு, சரி ஏதோ சண்டே போயிடுச்சு, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காலையில இருந்து ஐயோ பரீட்சை நாள், பரீட்சை இருக்கட்டும், ஒரு 1/2 hour பண்ணுவோம். இப்போ பரீட்சை முடிஞ்ச பிறகு 1 hour ஆக்கிக்கலாம். அப்படித்தானே? ஏன்னா பரீட்சைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டா அப்புறம் பரீட்சை முடியும் போது இந்த சிந்தனையை பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். இந்த விதைக்கிறவனுடைய விதைய பறவைகள் கொத்திட்டு போயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி பண்ணி விடுவான். அதனால நாளைக்கு சிம்பிள் ஸ்டார்ட், சின்ன கொஞ்சம் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை டெய்லி கொஞ்சம் முதல்ல அதை கண்டிப்பா உட்காரணும் ஆண்டவர் சமூகத்துல. அப்புறம் கொஞ்ச நாள்ல அது தானா பிராக்டிஸ் ஆயிரும். உங்களுக்கு இருக்காம முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு அப்பதான் புரிய வரும். அல்லேலூயா.
அது செய்யாம இருக்கிறவங்களுக்கு அது டேஸ்ட் புரியாது. உலக சந்தோஷம் தான் பெருசு போல தெரியும், அதெல்லாம் மாயைன்னு நமக்கு தெரியும். அந்த மாயையை நம்பி 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 போய் 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 வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க. கடைசியில ஒரு திருப்தி கிடையாது, வாழ்க்கையில பரிதாபமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நாம இதை கவனிப்போம். அப்போ அந்த பர்சனல் பிரேயர் அப்புறம் பைபிள் மெடிடேஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். பாருங்க, 3 காரியம் சொல்லுவேன். இது ரெண்டும், முதல்ல பிரேயர், ரெண்டாவது பைபிள் ரீடிங். பைபிள் கொஞ்சம் வாசித்து, அந்த பிரேயர் முடியும் பொழுது பைபிள் வாசித்து, அதில் ஏதாவது ஒரு வசனம் நமக்கு டச் ஆச்சுன்னா அதை திரும்ப வாசித்து அதை தியானித்து ஆண்டவர்கிட்ட அதை குறித்து பேசி, அது நல்லா இருக்கும். அந்த பைபிளை வசனத்தை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் ஒரு டேஸ்டாக இருக்கும். இந்த ஆசை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் தருவாராக. உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் தருவார். நீங்கள் இதில் கால் எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களை அழகாக நடத்துவார். பைபிள் ஸ்கூல் மாணவ மாணவிகள் இருக்கிறீங்க, நீங்கள் பைபிள் வாசித்துட்டு அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரசங்க சான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் மெடிடேட் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப்காகவும் மெடிடேட் பண்ணுங்க. என்னைக்குமே அந்த ப்ராக்டிஸ் இருக்கட்டும். பிரசங்க ஆயத்தம் வேணும். உங்களுக்கு சாப்பல்ல வாய்ப்பு இருக்கும், அல்லது பாடங்கள் சம்பந்தப்பட்ட வசனங்கள் கூட இருக்கும். நீங்கள் வேதத்தையே படிக்கிற பாக்கியசாலிகள் எல்லாம் இருந்தாலும் பர்சனல் லைஃப்காக அன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறார், அதுதான் நம்மளை கட்டி எழுப்போம். அடுத்த ஆளுக்கு உபதேசம் பண்றது ரெண்டாவது தானே. ஒரு வசனத்தையாவது நமக்குன்னு புசிக்கணும், தியானிக்கணும், அது நல்லா இருக்கும். அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதுலயே ஒரு பெரிய டேஸ்ட் இருக்கு. பைபிள வசனத்துல நீங்க உள்ள வந்து பார்த்தா தான் அது தெரியும். அதை பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மூன்றாவது பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இது மூணையும் காலையிலேயே செய்ய பழகினா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மேன்மையாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் முதல்ல ஜெபம், பைபிள் தியானிக்கிறது, அந்த ஜெபத்தோடு கூடவே கொஞ்சம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். நான் பொதுவாக இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, வெறும் உதட்டிலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது அது மட்டும் அல்ல, இது கர்த்தருக்கு ஒரு பாத சேவை செய்கிறது. பாத சேவை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு பாதத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவருக்கு பாதத்தை முத்தம் செய்து ஆண்டவருடைய பாதத்தை கட்டி அணைச்சி, அது பெரிய ஒரு பிளஸ்ஸிங் ஆகும். நான் இன்னைக்கும் செய்வேன். வாலிபத்திலே ஆரம்பிச்சது, இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. நான் இன்னைக்கு வாலிபன் அல்ல, ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தை கட்டி தழுவுவது, ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் பண்ணுவது, அது அவ்வளவு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பழகி பாருங்க. இந்த சந்தோஷங்கள் உலகத்துல எது கிடைச்சாலும் இது கிடைக்காது. எவ்வளவு உலகத்தை நீங்க பெருசா அங்க சாதிச்சாலும் இந்த சந்தோஷம் அங்க கிடைக்காது. இதெல்லாம் நிலையான சந்தோஷம். பாத சேவை செய்தல். அந்த மரியாள் ஆண்டவர் பாதத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு கண்ணீரினால அவருடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமுடிய வச்சு அதை என்ன செஞ்சாலாம், தொடச்சாலாம். இதை மெடிடேட் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ அதுல நிறைய விஷயம் இருக்கு. அவளுடைய அன்பு, அவளுடைய தியாகம், இயேசு மேல வச்சிருந்த அந்த பயங்கரமான பற்றுதல். பப்ளிக்ல எல்லாம் நிக்கிறான், ஒருத்தனே அவ வகை வைக்கல. யார் நின்னா எனக்கு என்னையா, எங்க இயேசு பாதத்துல. இதுதான் பாத சேவை. இந்த பாத சேவையில பழகிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை உலகத்திலே உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் பாதத்துல தாழ்த்துகிற எல்லாரையுமே அவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, உயர்த்துவார். பரலோக காட்சியை பற்றி யோவான் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள், அப்புறம் 24 மூப்பர்கள். இந்த 24 மூப்பர்களும் ஆராதனை செய்யும் போது தங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடங்களை கழற்றி சேனைகளின் கர்த்தருடைய பாதத்துல வச்சு சாஷ்டாங்கமா விழுந்து அவர் என்ன பண்ணுவாங்களாம், ஆராதனை செய்வாங்களாம். அது ஒரு பாத சேவை. ஏன்னா எங்க தலையில இருக்கிற கிரீடம் உங்க பாதத்துல வைக்கிறதுக்கு தான். சரி, கையில கொடுத்து ஆராதிக்க மாட்டாங்க. எங்க வைப்பாங்க? பாதத்துல. கிரீடம்னாலே வெற்றி கிரீடம் தானே.
ஏதோ ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய கனத்துக்கு தான் அந்த கிரீடம். ராஜாவுக்கு வைப்பாங்க, வெற்றி பெற்றவங்களுக்கு வைப்பாங்க. அப்ப என் வெற்றி எல்லாம் உங்க பாதத்தில் சமர்ப்பணம். இதெல்லாம் தான் ரியல் வர்ஷிப், ஆராதனை. வெறும் உதட்டுல செய்துட்டு போறது மட்டும் ஆராதனை ஆகாது. அது உள்ளத்திலிருந்து புறப்பட்டாதான் அது அவரை போய் சேரும். அல்லேலூயா. நம்முடைய பிதாவானவர் எவ்வளோ பெரியவர் ஐயா, எவ்வளோ பெரியவர். அது சொல்லி இருக்கிற, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. இந்த பூமியில அவர் பாதத்தை, அது மாதிரி என்னுடைய ஒரு அனுபவம் உண்டு. சில வேளை ரொம்ப பிரச்சனை. நான் யூத்தா இருக்கும்போது கைவிடப்பட்ட ஒரு நிலை, ரொம்ப சங்கடம். அது இப்போ சொல்ல வரல. ரொம்ப ரொம்ப நெருக்கம், தனிப்பட்ட நிலையில தள்ளப்பட்டு விட்டேன். அப்பெல்லாம் இதுதான், என்ன செய்யன்னு தெரியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே உங்க பாதங்களை கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறேன் அப்பா, அப்படியே சொல்லிட்டு படுத்து கிடப்பேன். அது ஒரு ஆறுதலை தரும், ஆறுதலை தரும், மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். ஒருவேளை உங்களே யார் அந்த மாதிரி கஷ்டத்துல பாரத்துல கடந்து போயிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. நீங்க அழுதுட்டு இருக்கிறதுக்கு பதில் ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சி அந்த கண்ணீரை மரியாதை மாதிரி அங்க ஊத்துனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்ம அவருடைய பாத சேவை என்கிறத நீங்க பழகணும். இது தனிப்பட்ட முறையில் பிரைவேட் லைஃப்ல தனியா செய்யக்கூடியது. இது உங்களை பப்ளிக்ல மிக மிக கம்பீரமான பாத்திரங்களாக, மகிமைக்குரிய பாத்திரங்களாக வருங்காலத்திலே நிறுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை ஏதோ ஒரு பக்தன் நன்றாக உணர்ந்து பாடியிருக்கிறான். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. பாவச்சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவச்சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுதே என் நாதா. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுதே என் நாதா. நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையே. நீ பெருக நான் சீருக, உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன். நீ பெருக நான் சீருக, உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையில இதை நான் செய்யணும்னு ஆசை இருக்கு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா செய்யுங்க பிள்ளைகளே. உங்க வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவில்லாம உன்னை திருப்தியாக்கி மேன்மையாக ஆண்டவர் நடத்துவார். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தால் திருப்தி அடைவார்கள் என்று வசனம் சொல்லுது. சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள்.
உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ பிரைவேட்டாக தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறது, அவரோட பேசுறது, அவர் வார்த்தைய வசனத்தை தியானிக்கிறது, அவருக்கு பாத சேவை செய்கிறது. துதி, ஸ்தோத்திரம், பாட்டு எல்லாமே அதில் உண்டு. அழுகை, கண்ணீர், தாழ்த்துகிறது, கெஞ்சுகிறது, அவர்கிட்ட கொஞ்சுகிறது எல்லாமே அதில் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நான் மரியாதை எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி யோவான அப்போஸ்தலனும் அப்படித்தான். அவருடைய மார்பில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சாய்ந்து கொண்டிருப்பார். அதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது, ஸ்பெஷல். அதை பழகணும். சரி, அடுத்தது இந்த ரெண்டாவது விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது கார்ப்பரேட் பிரேயர், அந்த காரியம் எல்லாம் கூடி வந்து, அதான் ஆலயம், சபை. சபையில் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பாதத்தில் இருந்து ஆண்டவருக்கு பாத சேவை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடுறது தான் சபை. எல்லாரும் அப்படி செய்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் அது செய்யணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்மெல்லாம் கூடி வரும்போது ஆலயத்தின் சம்பூரணம் இருக்கு. இப்போ தனி லைஃப்ல நான் இப்போ சொன்ன அனுபவத்தில் நீங்க வளர்ந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுல ஒரு வஞ்சகம் சிலருக்கு எப்படி வருதுன்னா, நான் தான் தனியா நல்லா ப்ரேயர் பண்றேன்னு, தனியா நல்லா இருக்கேன்னா, அப்ப ஆளுகளோட சேர்ந்து ஜெபிக்கிறது, ஆளுகளோட சேர்ந்து ஆராதிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வராது. இது பிசாசு செய்யற ஒரு தந்திரம். இப்போ நீங்க தனி ஜெபத்தில் நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா ஃபேமிலி ப்ரேயர்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது, சர்ச் ப்ரேயர்ல இருக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா அங்கே யாரோ நடத்துறதுல நம்ம பங்கு பெறோம். இது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், ஆண்டவர் பாதத்தில் அப்படி செஞ்சுட்டே இருக்கிறோம். அது கொஞ்சம் கூட நல்ல ஹாப்பியா இருக்கும், நல்ல ஃப்ரீடமா இருக்கும், நல்லா இருக்கும். அதில் பழகிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு தோல்விக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இதாகும். அதனால இப்பவுமே அதையும் சொல்லிடுறேன். அதுல எவ்வளவு வளர்றோமோ அதே போல ஆலயத்துக்கு வர்றதுலையும், ஆலயத்தில் உள்ள ஜபம், ஆலயத்தில் உள்ள பைபிள் ஸ்டடி, ஆலயத்தில் உள்ள ஆராதனை, அதிலும் நம்ம கரெக்டா இருக்கணும். அதையும் வாஞ்சிக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸா கொண்டு போனா தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் சரியாய் நிறைவேறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தம்பியை பற்றி ஞாபகம் வருது. தம்பின்னு சொல்ல முடியாது, என்னுடைய என் வயசு உள்ளவர் தான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் காட்டாத்தூர்ல பைபிள் காலேஜில் இருக்கும்போது அவரும் வந்தார். அந்த நாட்களே பயங்கரமான வெளிப்பாடெல்லாம் பேசுவார், ஆண்டவரோட இருக்கிறத பற்றி சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவருடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப் எங்களில் யாருக்கும் அன்னைக்கு கிடையாது. ஆச்சரியப்படுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், எங்க கூட இருந்து ஜெபிக்கிறது, எங்க கூட இருக்கிற அது அவருக்கு ஒத்து வராது, அது அவருக்கு பிடிக்காது. கடைசியில் அது போயிட்டார், பைபிள் காலேஜில் இருக்கல. போயிட்டு ஒரு நாள் இங்கே வராரு. அப்போ நான் ஒரு 1995 நினைக்கிறேன். அப்பவும் நாங்கள் கொஞ்சம் 1.5 வருஷம் இந்த கடமலூர் சர்ச்சில் ஊழியம் செய்தோம். அப்புறம் ஒரு சில சபையில் போயிட்டு திரும்ப 2001 தான் இங்கே வந்தோம். ஃபர்ஸ்ட் அந்த 95 காலத்தில் அந்த பழைய கட்டிடத்தில் இருந்தோம். திடீர்னு வர எனக்கு அதை பார்த்தோன்னா ஆச்சரியமா இருந்து, ஆனா முற்றிலும் பிசாசு பிடித்த மனுஷனாக ரொம்ப சங்கடம். அப்பவும் பயங்கர வேத ரகசியங்களை பேசிட்டு இருக்காப்புல. பிசாசு வஞ்சித்துட்டான். எல்லாம் தப்பு தப்பான வெளிப்பாடுகளை பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அது சமாளிச்சு அனுப்பி விடுறதே பெரிய பாடா இருக்கு. இன்னைக்கும் இருக்கிறாரு. சங்கடமான நிலைமை தான். தனி வாழ்க்கையில தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. பரிதாபம். அப்போ அது ஏதோ பாவம் செய்து தப்பு செய்து அப்படி ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய ரட்சிப்பு பயங்கரமானது. அவர் வாலிபனா இருந்த பொழுது கஞ்சா போன்றதுல இருந்தார். அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒருத்தர் அவரை பைக்கில் வச்சு ஒரு நாள் இவர் தற்கொலைக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, சும்மா வாய் திறந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கும்போது, அவரை என்ன செய்யன்னு தெரியாம பைக்கில் வச்சு கூட்டிட்டு போய் அந்த பாரதிபுரத்தில் ஒரு மேம்பாலம் இருக்கு, அதை அப்போ புதுசாக போட்ட டைம்னு நினைக்கிறேன்.
கூட்டிகிட்டே போறாரு. இவர் பின்னால இருந்து கத்திக்கிட்டு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு புலம்பிட்டே போறாரு. அந்த பிரதர் ஜோம் பண்ணிக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. இவனை எப்படி பண்ணன்னு தெரியலையேன்னு அந்த மேம்பாலத்துல போகும்போது கர்த்தர் தொட்டார். புலம்பிட்டு இருந்தவன் இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அப்படி ஒரு பயங்கரமான அந்த பவுலுக்கு சந்திப்பு கிடைச்ச மாதிரி பயங்கர சந்திப்பு, பயங்கரமா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட்ல வளர்ந்தாரு. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ஏன்னா அந்த கார்பரேட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இடம் கொடுக்காதனால அது நிக்க முடியல. கடைசியில பிசாசு வஞ்சித்து இழுத்துட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் லைஃப் பாழ். அதனால உங்க கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள், குழு ஜெபங்கள், சபை ஜெபங்கள், இதுலயும் சந்தோஷமா பங்கெடுத்து ஆக்டிவா இருக்கணும். நம்ம நடத்துற நேரம் மட்டும் ஆக்டிவா இருந்துட்டு மற்றவங்க நடத்தும் பொழுது அப்படி அது இல்லை. எல்லா டைமும் அதுவும் நமக்கு வேணும். ஆலயத்தில் என்ன நடக்கும்? இப்ப சண்டே சர்வீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்ன நடக்கும்? சிங்கிங், பாட்டு நடக்கும். எல்லாத்துலயும் நம்ம ஈடுபடணும். ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதும் நம்ம வாய் ஸ்தோத்திரம் பண்ணணும், உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். பாட்டும் போதும் நம்ம கைகளை தட்டி நல்ல அந்த கருத்தை உணர்ந்து பாட பழகணும். அதுல நம்ம ஆக்டிவா இருக்கணும், இன்வால்வ்டா இருக்கணும். பாட்டுக்கு பிறகு ஃப்ரீ வர்ஷிப் டைம் இருக்கு நமக்கு. பாஸ்டர் நடத்துவார், ஆனா நம்மளும் வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா? ஃப்ரீ வர்ஷிப் டைம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, நமக்கு கிடைக்குது. அதை நல்லா பயன்படுத்தி அதில் தான் ஆண்டவரை புகழுகிறது, ஆண்டோடைய நாமத்தை, ஆண்டோடைய பண்புகளை, ஆண்டவர் செய்த கிரியைகளை புகழ்வது, அந்நிய பாஷைகள் பேசுவது, கத்த தந்த வரங்கள் எல்லாவற்றினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. இதுதான் இந்த ஃப்ரீ வர்ஷிப் டைம். அதை நல்லா பயன்படுத்தணும். அது முடியும் பொழுது என்ன நடக்கிறது? அப்புறம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்கணும், சில சாட்சிகள். அப்புறம் சர்ச் ஆக்டிவிட்டிஸை பற்றின சில அறிவிப்புகள் வருது. எல்லாமே நம்ம சந்தோஷப்படணும். நம்முடைய ஆண்டவருடைய ஊழியம் இன்னைக்கு இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது, என்ன சொல்றாங்க, சொல்லும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். எங்க ஆண்டவருக்கு ஊழியம் இந்த சபையின் மூலம் எப்படி நடக்குதே, இந்த ஸ்தாபனத்தின் மூலம் எப்படி நடக்குதே, சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் இந்த ஸ்தாபனத்தில் வந்த சமயத்துல சண்டே ஸ்கூல் உண்டு, அப்புறம் இந்த சுயோர்ப்பு ஊழியம் என்கிற காஸ்பல் இது அவுட்ரீச் உண்டு. மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன் எங்களுக்கு ஒரு விபிஎஸ் இல்லை, எங்களுக்கு ஒரு யூத்துக்கு ஒரு முறைப்படியான இது இல்லை அப்படிலாம். அன்னைக்கு பார்த்தா 12 விதமான இந்த ஊழியங்களை ஆண்டவர் அழகா நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆசைப்பட்டோம், இன்னைக்கு அதை அடுத்த தலைமுறைகள் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் பற்றி எனக்கெல்லாம் உண்மையில் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் சந்தோஷப்படும். நம்ம எல்லாரும் அதுல பங்காளிகள். இந்த மொத்த ஸ்தாபன ஊழியத்திலும் நம்ம பங்காளிகள். ஏதோ சபையில் உள்ளதை ஒன்று அறிவிக்கிறான் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஸ்தாபனத்தில் உள்ள சபை. அல்லேலூயா. சில வேளை ஸ்தாபனத்துக்கு வெளியே உள்ளதையும் அறிவிப்போம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுவும் கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறோம், அதனால கர்த்தருடைய ஊழியங்களை நேசிக்கிறோம். அப்புறம் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை அல்லது தேவ செய்தி. அது பாஸ்டர் பேசுறாருன்னு நினைக்க கூடாது. அவர் மூலம் கர்த்தர் எனக்கு என்ன பேசுறார், அதுதான் நம்ம வாஞ்சையா இருக்கணும். அப்படியே இழுத்து எடுக்கணும் அங்க இருந்து வார்த்தையை. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை இவர் மூலம் வரணும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ஐயா, அவர் இப்ப மறிச்சு போயிட்டாரு, என்கிட்ட 2-3 முறை சொல்லியிருக்காரு, ஐயா நீங்க என்ன பிரசவம் பண்றீங்களோ எனக்கு முந்தின நாள் அல்லது காலையிலே ஆண்டவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. ரொம்ப ஆச்சரியம். நான் முந்தி எங்க பாஸ்டர் பிரசவம் பண்ணும்போது அந்த மாதிரி பல முறை அதை அனுபவிச்சிருக்கேன். நம்ம அப்படி அந்த வசனத்துக்கு வாஞ்சையா இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே போட்டுருவார் அந்த தாட்ஸை. எல்லாம் ஃபுல்லா அப்படி வராது, அங்கங்கே சில தாட்ஸ் நமக்கு வந்துடும். அது நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் பிரசங்கம் பண்ணும்போது அதுக்கு விளக்கம் கிடைக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். விளக்கம் கிடைக்கிறது ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, அப்ப கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே இருக்கிறார், கர்த்தர் என்னோட என்ன செய்யறாரு, பேசுறாரு என்பது, இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். சபையை இப்படி அனுபவிக்க பழகணும். கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் சொன்னா என்ன? இதுதான் தெய்வீக ஆசீர்வாதங்கள். வாலிபர்களாகிய உங்களுடைய கண்கள் இந்த இன்பங்களை அடைவதற்காக இன்றைக்கு திறக்கப்படுவதாக.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ஆலயத்தில் இந்த மாதிரி காரியங்களை நீங்க சந்தோஷமாக அதை எதிர்பார்ப்போடு வந்து அதில் ஈடுபட்டு அது ஒவ்வொன்றிலையும் நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மகிமையான தேவ பிள்ளைகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நாம் சந்தோஷ கீதம் பாடும் கூட்டத்தார் இயேசுராஜன் நம்மை சொந்தமாக மீட்டதால் துதி கீதம் பாடியே தேவனை நாம் வாழ்த்துவோம். நாம் போகும் பாதை மோட்ச பாதையே. நாம் சந்தோஷ கீதம் பாடும் கூட்டத்தார் இயேசுராஜன் நம்மை சொந்தமாக மீட்டதால் துதி கீதம் பாடியே தேவனை நாம் வாழ்த்துவோம். நாம் போகும் பாதை மோட்ச பாதையே. நாம் சந்தோஷ கீதம் பாடும் கூட்டத்தார் சோர்ந்து போன உள்ளங்கள் பலப்பட சோதனைய கண்ணிகளில் விடுபட. சோர்ந்து போன உள்ளங்கள் பலப்பட சோதனைய கண்ணிகளில் விடுபட. நல்ல தேவனின் வல்ல ஆவியே நடத்துவார் சத்தியத்தின் பாதையே. நல்ல தேவனின் சத்திய ஆவியே நடத்துவார் சத்தியத்தின் பாதையே. நாம் சந்தோஷ கீதம் பாடும் கூட்டத்தார் இயேசுராஜன் நம்மை சொந்தமாக மீட்டதால் துதி கீதம் பாடியே தேவனை நாம் வாழ்த்துவோம். நாம் போகும் பாதை மோட்ச பாதையே. நாம் சந்தோஷ கீதம் பாடும் கூட்டத்தார் மகிமை இயேசுராஜன் இதோ வருகிறார். மணவாட்டியாம் நம்மையும் சேர்க்கவே. மகிமை இயேசு இதோ வானில் வருகிறார். மணவாட்டியாம் நம்மையும் சேர்க்கவே. துக்கம் துயரம் பாவம் இல்லையே என்றுமே வாழுவோம் சியோனிலே. துக்கம் துயரம் பாவம் இல்லையே என்றுமே வாழுவோம் சியோனிலே. நாம் சந்தோஷ கீதம் பாடும் கூட்டத்தார் இயேசுராஜன் நம்மை சொந்தமாக மீட்டதால் துதி கீதம் பாடியே நாம் போகும் பாதை மோட்ச பாதையே. நாம் சந்தோஷ கீதம் பாடும் கூட்டத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் இன்றைக்கு இதுல சந்தோஷத்தை அதிகமாய் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவது விஷயம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கிறவர்கள் உமது வீட்டின் நன்மைகளால் திருப்தி ஆவார்கள். சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. We shall be satisfied with the goodness of your house. உங்க வீட்டின் நன்மையால், அவர் சமூகத்தின் நன்மை, அவர் ஆலயத்தின் நன்மை. இப்ப இதுல ஒரு வார்த்தை கூட சேர்த்திருக்கு, உம்முடைய வீடு. இது ஹவுஸ் ஆஃப் காட், நமக்கு தெரியும், தேவனுடைய வீடு, சபை. இதை ஆலயம் என்கிற நிலையிலே ஒரு ஆராதனை போன்ற காரியங்களுக்கும் பயன்படுத்துறோம். அதே வேளையில் இது தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது இன்னும் முக்கியமான ஒரு 2-3 காரியங்களை அது காட்டுது. ஒன்று, ஃபெல்லோஷிப். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே ஐக்கியம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி நல்ல ஐக்கியம் இருக்கும், பார்த்தீங்களா? அதே மாதிரி கர்த்தருடைய சபையிலே நமக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் ஆராதனையிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிப்பது மட்டுமல்லாது, இப்போ நீங்கள் யூத் ஃபெல்லோஷிப் இருக்கு, இதுக்கு பேர் என்னது? வாலிபர் ஐக்கியம். வாலிபர்களுக்கு ஒரு கம்பைன்ட் வர்ஷிப் நடக்குது, வாலிபர் ஐக்கியம். நீங்கள் சேர்ந்து ஒரு ஊழியத்து போறீங்க, வாலிபர் ஐக்கியம். அதிலெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஃபெல்லோஷிப் கிடைக்குது. சில்ட்ரனுக்கு ஃபெல்லோஷிப் இருக்கு, மாடியில் ஃபேமிலிஸ் ஃபெல்லோஷிப் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாருக்கும் வேணும். அப்போ அந்த ஃபெல்லோஷிப், ஒரு கன்வென்ஷன் வந்துருச்சு, கன்வென்ஷன் மீட்டிங், ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாரும் சேர்ந்து வர்றோம்.
அதுல பங்கெடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சமையல் பண்றது, இந்த சுத்தம் பண்றது, இதுல எல்லாமே அது தேவனுடைய வீடு. அது என் வீடு, எங்க அப்பா வீடு. அதுதான் இந்த பிலாங்கிங்னஸ், உரிமை பாராட்டல். இதுலயும் நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கு. சர்ச்சை வெறும் சர்ச்சா பார்த்துட்டு நான் முதல்ல சொன்ன அந்த வர்ஷிப்ல எல்லாம் அட்டன் பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. இது அதை ஒரு வீடாகவும் நினைச்சு, பிதாவின் வீடு, அதுல நானும் ஒரு பிள்ளை, என் பிதாவுக்கு நானும் ஒரு பிள்ளை, என் இயேசு எங்களுடைய மூத்த சகோதரர், அவருக்கு நாங்களும் யாரெல்லாம் எல்லாருமே யார் தான்? பிரதர்ஸ். இயேசுக்கு நம்ம எல்லாம் பிரதர்ஸ் தானே, கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். பரிசுத்த ஆவிக்கு நாம் எல்லாரும் ஆலயங்கள். அல்லேலூயா. we are the children of God. அப்படிதானே? we are the disciples of Christ. இயேசுவின் சீஷர்கள். we are the temples of the Holy Ghost. நம்ம பரிசுத்த ஆவி வாழும் ஆலயங்கள். இதை மறந்துடக்கூடாது. அப்போ நமக்கு உள்ள ஒரு நல்ல ஈடுபாடு, ஐக்கியம், ஃபெல்லோஷிப் வேணும். இந்த ஃபெல்லோஷிப்னால நிறைய பிரயோஜனம் இருக்கு. இப்போ கூட அந்த ஜெர்ஷா சாட்சி சொன்னான். எத்தனையோ பேருடைய லைஃப்ல எங்கேயோ ஒரு காரியத்தை அது ஊக்கப்படுத்தி இருக்கும். ஆமைன்னு சொல்லாம பார்த்தீங்களா? நிச்சயமா. அப்போ இதெல்லாம் இந்த ஃபெல்லோஷிப்ல வரக்கூடிய காரியம். ஷேரிங் வருது இல்லை, அவளுடைய லைஃப்ல உள்ள சாட்சியை பகிர்ந்து கொண்டா. நம்ம பலருக்கு பலவிதமான ஒரு இதை கொடுக்குது. சிலருக்கு மற்றவங்களை பார்க்குற பார்வையில் சில அர்த்தங்களை அது கொடுக்குது. நமக்கு இது தெரியாது, இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கு தெரியாது, இப்படிலாம் இயேசு தூக்கி எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலையும் இருக்கு, நமக்கு ஒவ்வொன்றிலையும் இருக்கு. அப்போ இந்த ஃபெல்லோஷிப். அடுத்து சர்வீஸ், பணிவிடைகள். வாலிபர்களுக்கு நிறைய பணிவிடை உண்டு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? சீலோவின் கூடாரத்திலே பணிவிடை செஞ்சிட்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்புறம் யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தான்னு பார்க்கிறோம். அந்த சாமுவேலும் தேசத்தின் தலைவனா வந்தான், இந்த யோசுவாவும் அந்த இஸ்ரவேலின் தலைவனா வந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை என் வீடு என்று உரிமை பாராட்டினவங்க. சும்மா எல்லாரும் போல ஆலயத்தில் வந்துட்டு போற பார்ட்டி அல்ல. திஸ் இஸ் மை ஹவுஸ், மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். அவங்கள எவ்வளவு உயர்த்திருக்காரு பாருங்க, எவ்வளவு உயர்த்திருக்காரு பாருங்க. அப்போ இந்த பணிவிடை ஊழியங்கள் நம்ம செய்யணும். இங்க நீங்க செய்றீங்க, கிளீனிங் பண்றீங்க, பலவித பணிவிடை செய்றீங்க. அது யாருக்கு செய்றீங்க? கர்த்தருக்கு செய்றீங்க, கர்த்தருடைய வீட்டுக்கு செய்றீங்க. இந்த கடமலுக்கு சபைன்னு கூட பார்க்க கூடாது, அதுக்கு மேல இது கர்த்தருடைய வீட்டுக்கு செய்றீங்க. பாஸ்டர் கூப்பிட்டாரு, வெஸ்லி பாஸ்டர் கூப்பிட்டாரு, ஸ்வீட்டி அக்கா கூப்பிட்டாங்க, வேற வழி இல்லாம வந்தேன். அப்படி அல்ல, சந்தோஷமா எங்க அப்பா வீட்டில் ஒரு பணி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே, அப்படி வரணும். எந்த காரியத்துக்கும் சர்வீஸ்ல நல்லா இருக்கணும். ஏன்னா இது எங்க அப்பாவினுடைய வீடு. அல்லேலூயா. அதே மாதிரி மினிஸ்ட்ரிஸ், சர்வீஸ் மட்டும் இல்ல, ஊழியங்களில் ஈடுபடும். இன்னைக்கு பல்வேறு ஊழியங்கள் இருக்கிறது. சபைக்குள்ள நடக்கிற சண்டே ஸ்கூல் ஊழியம், யூத் மினிஸ்ட்ரி, ஃபேமிலிஸ் ஃபெல்லோஷிப், ப்ரேயர் மினிஸ்ட்ரிஸ்னு நிறைய நடக்குது. இது நீங்க பங்கு பெற வேண்டியது எது? யூத் மினிஸ்ட்ரிஸ்ல பங்கு பெறீங்க. சண்டே ஸ்கூல் ஒருவேளை இங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது, ஆனா பிரான்ச் சண்டே ஸ்கூல்ஸ்ல நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க முன் வந்தீங்கன்னா உங்களை வச்சு புதிய சண்டே ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கலாம். எவ்வளவோ சின்ன பிள்ளைகளை நம்ம ரீச் பண்ண முடியும். யூத்து, இது மட்டும் யூத் அல்ல, வெளியே கிடக்குது ஐயா யூத்து. குடிச்சிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, சினிமா பைத்தியங்களாக, அப்புறம் வேற என்ன சொல்றது, கெட்ட கெட்ட காரியங்கள்ல போறவங்க, அவங்களெல்லாம் யார் மீட்டு உள்ள கொண்டு வருவா? நம்ம தானே ஊழியம் செய்யணும், நம்ம தானே ஊழியம் செய்யணும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட என்ன ஒரு இது இருக்கு, எண்ணம் இருக்கு. நம்ம யூத் அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். நம்ம இடையில கொஞ்சம் முயற்சி எடுத்தோம் 1-2 இடத்துல யூத் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா அதை நமக்கு ரொம்ப சக்சஸா செய்ய முடியல. இந்த வருஷமாவது முயற்சி பண்ணுங்க. கேர்ள்ஸ்க்கும் செய்யலாம். கேர்ள்ஸ்க்கு கூட 1-2 இடத்துல ஆரம்பிச்சு கொடுத்தோம், இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. ஒன்னொன்னா க்ளோஸ் ஆகிட்டு இப்போ ஒன்று மாடமலை மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஊழியம் செய்யணும். இந்த காலத்தை செய்யாம இந்த காலத்தை செய்ய போறோம். நம்ம கொண்டு செய்யக்கூடிய ஊழியங்கள் என்ன? சிலர்லாம் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல மினிஸ்ட்ரி பண்றாங்க.
அந்த லஞ்ச் டைமில் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு 2 பேரும் சேர்த்துக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த ப்ரேயரே பெருசாக டெவலப் ஆகி பெரிய காரியங்கள் நடக்கும். எனக்கு எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும், டைம் போனதுனால நான் சொல்லலை. அப்போது இந்த மாதிரி நமக்கு மினிஸ்ட்ரிஸ் உண்டு, ஃபெல்லோஷிப், சர்வீஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ், ஐக்கியம், பணிவிடைகள், அப்புறம் என்னது, ஊழியங்கள். வெளியே செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. பவுல் சொல்லுவார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இன்னைக்கு நம்மளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நீங்களும் 2-3 பேர் ஜாயின் பண்ணுங்க அந்த மாதம் ஒரு கிராம ஊழிய திட்டத்தில். நீங்கள் பெரியவங்களுக்கு கூட போயிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு பழக்கம் வந்துடும், நீங்கள் இறங்கி செய்யலாம். வால் போஸ்ட் ஒட்டுற ஊழியம், அந்த இது என்ன, அந்த வசனச்சுவரட்டியில் அதுக்கு சிலர் பங்கு பெறுங்க. சேரிட்டபிள் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, பசித்தோரை போஷி கொண்டு கொடுக்கிறது, வேற பல சேரிட்டபிள் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. துக்க வீட்டில் போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது, எல்லாத்துலேயுமே பிரயோஜனம் இருக்கு ஐயா. எத்தனையோ மக்களுக்கு அது பிரயோஜனப்படுது. அந்த மாதிரி ஊழியங்களில் ஈடுபடலாம். மிஷனரி, சேரிட்டி, ரிவைவல், ப்ரேயர். வாலிபர்கள் தான் இந்த எழுப்புதலுக்கான, சபை உயிர்மீழ்ச்சிக்கான ப்ரேயர்லாம் முன்னணியில் நிற்கணும் பாருங்க. அது பெரிய ஆசீர்வாதம். எல்லாத்தையுமே நீங்கள் பழக வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே இந்த ஊழியங்களிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். நான் சொன்ன இந்த 3 விதமான காரியங்களை மறந்து விடாதிருங்கள். சபையை உங்கள் அப்பாவுடைய வீடாக நினைங்க. அந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு கடமை இருக்கு, உங்களுக்கு அந்த சேவைகள் இருக்கு, உங்களுக்கு அப்பாவுக்காக செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கு என்பதையும் நினையுங்கள். இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் நான் முதல்ல சொன்ன 2 விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணும். ஆண்டவரே, எனக்கு இதை தாங்க, நான் நாளை காலையிலேருந்து அல்லது இன்னைக்கு ராத்திரியிலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் பேசணும். கண்களை மூடி உண்மையாய் உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். தேவ சமூக வாழ்க்கை, கர்த்தர் சமூகம். பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஸ்தோத்திரம். வாய் திறந்து பேசுங்க. வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பெரிய சத்தம் வேண்டாம். பக்கத்தில் இன்னைக்கு ஆளுக்கு கேட்க வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் சமூகத்தை பற்றி பாஸ்டர் என்னெல்லாமோ சொன்னாரப்பா, எனக்கு எல்லாம் சரியாக புரியலையப்பா, ஆனால் அது வேணும், அது ரொம்ப ஆசீர்வாதம்னு எனக்கு தோணுது. உண்மையாக உன் உள்ளத்தில் இருக்கிறது சொல்லு. கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். அதிகாலையில் எழும்புற பழக்கம் வேணுமே. அலாரம் வச்சு எழும்ப பழகு. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸ்தோத்திரம். காலையில் எழும்பி ஆண்டவரை துதிச்சு பாடி ஸ்தோத்தரித்து அவர்கிட்ட விண்ணப்பம் பண்றது, அவர் வசனத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, அவர்கள் அன்பு கூறுவது, அவருடைய பாத சேவை செய்வது, அவர்கிட்ட ஃப்ரீயா பேசலாம். குழந்தைய போல அப்பா மடியில், அப்பா பாதத்தில். ஆமேன். மரியாள் கண்ணீரை விட்டு பாதத்தை நினைச்சு தலைமுடியினால தொடச்சது மாதிரி, இன்னொரு மரியாள் அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை உடைச்சி அவள் பாதத்தில் ஊத்திட்டா. 24 மூப்பர்கள் கிரீடங்களை கலற்றி வச்சாங்க. இந்த பாத சேவை மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி செய்கிற ஆட்களை பப்ளிக்கில் ஆண்டவர் மிக மிக உயர்த்துவார். அவருக்காக உயர்த்துவார். அவரின் நாமம் உன் மூலம் மகிமைப்படும். ஸ்தோத்திரம். ஆலயத்தின் சம்பூரணத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் வர்றோம், ஆராதனைக்கு வர்றோம், பைபிள் ஸ்டடிக்கு வர்றோம், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றோம். கண்டிப்பாக யூத்துக்கு 3 காரியம் முக்கியம். சண்டே சர்வீஸ்க்கு வரணும், மண்டே பைபிள் ஸ்டடிக்கு வரணும், சாட்டர்டே மத்தியானம் அந்த காலையில் உள்ள ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும். லீவ் கிடைக்கட்டா பரவாயில்ல, லீவ் இருக்கிற நாள் கட்டாயம் வரணும். அப்படி தான் வளரணும். ஆலயத்தின் சம்பூரணத்தால் எங்களை ஆசீர்வதியும். சேர்ந்து ஜெபிக்கிறது, சேர்ந்து ஆராதிக்கிறது, சேர்ந்து வசனம் கேட்கிறது, அவைகளில் மிகுந்த ஒரு ஆசை. அந்த தனி ஜெபமும் இதுவும் சேரும் பொழுது ஆண்டவர் எப்படி நடத்துகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் தனி ஜெபத்தில் ஆண்டவர் உங்கள் சிந்தனையில் தரக்கூடிய பல விஷயங்களை இங்கே ஊழியக்காரர்கள் மூலம் பேசுவார். உங்களுக்கு இன்னும் பலனாக இருக்கும், இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி வளருகிற வளர்ச்சி. கேட்குறீங்களா? சும்மா நிற்கிறீங்களா? கேட்குறீங்க தானே? கொஞ்சம் சத்தம் வரட்டுமே.
என்ன பெரிய ரகசியமா சொல்ல போறோம்? இதைத்தானே சொல்ல போறோம் எல்லாரும். ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க கேட்டா கூட பரவாயில்ல, வாய் திறந்து ஜெபம் பண்ண பழகுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது நான் சொன்னது, கர்த்தருடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இது எங்க அப்பாவுடைய வீடு என்கிற ஒரு உரிமை பாராட்டலோடு நீ வரணும். ஃபெல்லோஷிப், ஐக்கியம், சர்வீஸ், சேவை, மினிஸ்ட்ரி, ஊழியம், இதில் எல்லாம் எனக்கு ஒரு பங்களிப்பு வேணும், பங்கெடுப்பேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஓ, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சத்தமாக ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 3 அனுபவங்களை எங்களுக்கு தாங்கப்பா. உங்க சமூகத்தின் சந்தோஷத்தினால் எங்களை திருப்தியாக்க வேண்டும், ஆலயத்தின் சம்பூரணத்தினால் எங்களை திருப்தியாக்க வேண்டும், உங்க வீட்டினுடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you Spirit of God. Thank you. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இன்றைக்கு வாலிபர்களாக கூடி வந்து பாடி உம்மை ஆராதிக்கவும், ஆமென், தனிப்பாடல்கள், குழுப்பாடல்கள் பாடி உங்களை மகிமைப்படுத்தவும், சாட்சி சொல்லி உங்களை மகிமைப்படுத்தவும் கிருபை செய்தீங்க. இப்பொழுதும் அடியானும் உங்க வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்தீங்க. நிச்சயமா இது அனைத்தும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்விலே பிரயோஜனமா இருக்கட்டும். இதுவரை எப்படி இருந்தார்களோ, இந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டறுத்தல், ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங் அவங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்புமுனையாக அமையட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கண்டிப்பாய் கிரியை செய்யும். அதிகாலை ஜெபம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பது, ஆமென், ஆலயத்தின் சம்பூரணத்தால் ஆசீர்வதிக்கப்படுவது, உங்க வீட்டின் நன்மையால் திருப்தியாகிறது என்கிற இந்த எல்லா அனுபவங்களை தந்து ஆதரியும் ஒரு வல்லமையான மகிமையுள்ள சந்ததியை கட்டி எழுப்பும் தகப்பனே. அடுத்த தலைமுறை பலமுள்ள தலைமுறையாய் எழும்பட்டும் தகப்பனே. தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் எழும்பட்டும் ஐயா. கூர்மையான பற்களுள்ள எந்திரங்களாய் எழும்பட்டும் ஐயா. கூர்மையான பட்டயங்களாக எழும்பட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். இவருடைய யூத் மீட்டிங்ஸை ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வதியும். இவருடைய லீடர்ஸை ஆசீர்வதியும். எல்லார் மேலும் உங்க கிருபை இருப்பதாக. இந்த சபையில் அநேக வாலிபர்கள் வரும்படியாகவும், எல்லாரும் கிறிஸ்துவுக்காக எழும்பும்படியாகவும் கிருபை பாராட்டும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.